இந்த நாளிலே தேவ செய்தியை கொடுக்க பாஸ்டர் வின்ஸ்டன் பால் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் வந்து மீதி நேரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். தேவ செய்தியை கொடுத்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதித்தீர்கள். இவ்வளோ நேரம் நல்ல ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் கடந்து சென்றீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனையோ இடங்களில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், உங்கள் வீடுகளிலேயே நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற என்னுடைய தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை, அவருக்கு உரிய மகிமையை செலுத்துகிறேன். அதே சமயத்தில் என்னை இங்கே அழைத்த அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ரெவரண்ட் டாக்டர் ஐ ரத்னம் பால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே பாஸ்டர் நிக்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க நம்புகிறேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம், திரும்ப ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் ஜெபம் முடித்த பின்பு அல்ல, இப்பொழுதே சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அப்படியே கண்களை மூடுவோமா? நீங்கள் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் மை துதிக்கிறோம் அப்பா. உங்கள் வாய்களை விரிவாய் திறங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வாய்களை விரிவாய் திறக்கும் பொழுது உங்கள் வாயை கர்த்தர் நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இப்பொழுது அளவில்லாமல் உங்கள் அருகிலே இறங்கி வருகிறது, உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி வருகிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனையினுடைய முடிவில் அல்ல, ஆராதனையினுடைய ஆரம்பத்திலேயே, இப்பொழுதே இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே சிலருடைய குடும்பங்களுக்குள்ளே சில அற்புதங்கள் நடக்க போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம். என்னோடு இணைந்து கொள்ளுங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தை தடை செய்கிற எந்த வல்லமையானாலும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, இப்பொழுது உடைக்கப்படுவதாக, இப்பொழுது உடைக்கப்படுவதாக. ஒவ்வொருத்தவங்க மேலையும் இப்போ ஒரு மகிமை இறங்கி வருகிறது. ஒவ்வொருத்தங்க மேலையும் இப்போ இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க அல்லவா? இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தங்கள் வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்களோ, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் இப்போ மகிமை இறங்கி வருவதாக, ஒரு மகிமை இறங்கி வருவதாக, ஒரு மகிமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் இப்போ நீங்க உங்க டிவி ஸ்கிரீனையோ இல்லைன்னா உங்க மொபைல் ஸ்கிரீனையோ தொடுறீங்களோ, இப்போ அல்லேலூயா விசுவாசத்தோடு நீங்க தொடுறீங்களோ, இப்போ உங்களுடைய சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து வருகிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ நான் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிற அதே சமயத்தில் உங்க வீடுகளுக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். உங்க வீடுகளுக்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்க சரீரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற கடன் பிரச்சனை இப்பொழுது மாறுகிறது. உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் இப்போ மாறுகிறது. ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க மகிமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு இருக்கிற தடைகள் இப்பொழுது மாறுவதாக. நீர் அவர்களுடைய காதுகளை திறந்து விடுவீராக. நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்படியே எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பைபிள் எடுத்துட்டீங்கன்னா அங்கங்க உட்கார்ந்திருக்க வேண்டாம். உங்களுடைய முழு கவனம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கட்டும். நம்ம நிறைய பேர்
அங்கங்க நடந்து நம்முடைய நேரத்தை வீணடித்து விட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேச போகிறார். அல்லேலூயா. A prophetical word is going to come. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனுடைய தீர்க்க தரிசனம் வரும் பொழுது எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ, எதெல்லாம் செயலிழந்து கிடக்கிறதோ, எதெல்லாம் நின்று போய் கிடக்கிறதோ அவைகள் அத்தனையும் இன்றைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆகவே நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய காதுகள் திறக்கப்படட்டும், உங்களுடைய உணர்வுகள் திறக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 முதல் வாசிக்கிறேன். அப்படியே என்னோடு கூட சேர்ந்து வாசிங்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? தோத்திரம். உங்க குடும்பங்களுக்கு நேரா ஒரு சின்ன கை அளவு மேகம் எழும்புகிறத நீங்க பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருகருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இந்த வசனத்தில் உங்க கைகளை வைங்க. நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரல. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வரட்டும். உம்முடைய புஸ்தகத்திலிருந்து நீர் பேசும். நீர் பேச விரும்புகிறதை நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்கும் பொழுதே விடுதலை பெறட்டும். எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு வித்தியாசமான கடுமையான எதிர்மறையான சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலங்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளில் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் படிப்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய வேலைகள் நிரந்தரமாகுமா என்ற கேள்வியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் குழப்பமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு கேள்வி, என்னுடைய பிரச்சனைகள் மாறுமா? என்னுடைய போராட்டங்கள் மாறுமா? யார் என்னுடைய பிரச்சனையை மாற்ற போகிறது? Who is going to change my situation? என் சூழ்நிலைகளை யார் மாற்ற போகிறது? ஸ்தோத்திரம். யார் மாற்ற போகிறது? நான் போதுமான அளவு ஜெபிக்கிறேன், நான் போதுமான அளவு உபவாசிக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் இன்றைக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்றைக்கு நீங்க எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நான் எடுத்துக்கொண்டதான இந்த வேத பகுதி எலியா என்று சொல்லக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது எலியாவுக்கு தகப்பன் இல்லை. அவனுடைய தகப்பனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அவனுடைய ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள், எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு அவங்கள போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை, எனக்கு இவங்கள போல ஒரு தாய் இல்லை, எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த தேவ மனுஷனுக்கு தகப்பன் தாயை குறித்து சரியான காரியங்கள் இல்லை. ஆனாலும் அவனை கொண்டு தேவன்
தேசத்திலே ஒரு அசைவை உண்டாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருக்கிறது என்று கவலை அல்ல, ஆனால் உங்களுடைய ஃபியூச்சர் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுடைய பாஸ்ட்ல நீங்க எத்தனையோ கவலைகளோடு கூட வந்திருக்கலாம், பாஸ்ட்ல நிறைய தோல்விகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், உங்கள் கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்க போகிறது. எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் தடைப்பட்டு கிடக்கிறதோ அவைகள் உங்கள் மூலமாய் நடக்க போகிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? உங்களுடைய எதிர்காலம் பக்கத்தில் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, கடந்த காலத்தை மறந்து விடு, வருகிற காலம் எதிர்காலம் உனக்கு பிரகாசமாய் இருக்க போகிறது. நிகழ்காலத்திலையும் நீ சில நன்மைகளை பார்க்க போகிறாய் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசத்தோடு நீங்க சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த தீர்க்கதரிசியை குறித்து கொஞ்சம் அப்படியே நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லிவிட விரும்புகிறேன். சரியா? இந்த கால சூழ்நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஆகாப் ராஜாவாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பின்மாற்றத்துக்குள்ளே கிடக்கிறார்கள், பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு போதுமான அவங்களை வழி நடத்துவதற்கு சரியான நபர்கள் இல்லை. ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ராஜா அவன் பின்மாற்றத்தில் இருக்கிறான். ராஜாவினுடைய மனைவி ஸ்தோத்திரம் அங்கே பயங்கரமான ஒரு விச்சாக ஒரு சூனியக்காரியாக அவள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தேசம் ஸ்தோத்திரம் அந்த குறிப்பிட்ட தலைமையிலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நான் சொல்லட்டுமா, எந்த சூழ்நிலையில நமக்கு எதிராக காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் சில காரியங்களை சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய கவனத்தை அவர் பக்கம் திருப்புவதற்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகாபையும் எசபேலையும் ஸ்தோத்திரம் அந்த தேசத்தினுடைய ஜனங்களையும் தேவன் தொடுவதற்காக ஸ்தோத்திரம் அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், பஞ்சத்தை அந்த தேசத்துக்கு அனுப்பினார். ஆகாபுக்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது, என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாமல் இனி வருகிற நாட்களில் மழை பெய்யாது என்று எலியா அங்கே சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு உங்க குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்தில் வந்த போராட்டங்களுக்கு காரணம் என்ன? உங்களுடைய கவனத்தை அவர் பக்கம் திருப்புவதற்காக கர்த்தர் சில பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு சில போராட்டம். பாஸ்டர், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு சில போராட்டம். நான் சொல்லட்டுமா, அதுக்கப்புறம் அல்ல. ஸ்தோத்திரம். உங்களுடைய கவனத்தை கர்த்தர் திருப்புவதற்காக சில பஞ்சங்களை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை நம்ம சந்திச்சு கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றுவது நம்முடைய ஆண்டவர் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்க ஆண்டவர் உங்க பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை மாற்றுவதற்கு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம். தேவனால் மாற்ற முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் உங்களை மாற்றுவதற்கு சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை எதற்கு தெரியுமா? உங்களை தோற்றம் மாற்றுவதற்கு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க ஜெப வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்கள் நம்பிக்கையை மாற்றுவதற்கு, உங்களுடைய முக்கியத்துவத்தை மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் சில பிரச்சனைகளை உங்க குடும்பங்களுக்குள்ளே அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளை ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது? ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் உன்னை அவர் பக்கம் திருப்புவதற்கு, உன்னை அவர் பக்கம் திருப்புவதற்கு, உன்னை அவருடைய கவனத்துக்குள் கொண்டு வருவதற்கு தான் அந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏன் அந்த பிரச்சனை அனுமதித்தார் என்று சொன்னால், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்ல வேண்டும், அவர்களுடைய ராஜா மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அந்த பஞ்சத்தை அனுமதித்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது,
அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, இத்தனை நாட்கள் நீங்க பிரச்சனைகளோடு கூட உட்கார்ந்துருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஊழியக்காரனை எதற்கு அனுப்பி இருக்கிறேன் தெரியுமா? ஸ்தோத்திரம், உனக்கு உன் தேசத்துல மழையை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஆகாபை பார்த்து, ஸ்தோத்திரம், ஆகாபை பார்த்து பேசுவதற்காக கர்த்தர் எலியாவை அனுப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையில என் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஊழியக்காரனாகிய என்னை இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்னால் சொல்ல முடியும், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்காக. அல்லேலூயா. உங்களுடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்வதற்காக, உங்களுடைய தோத்திரம் விடுதலையின் நாளை சொல்வதற்காக கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா. இத்தனை நாட்கள் நீங்கள் ஆராதித்தீர்கள், உண்மைதான். நீங்கள் ஜெபித்தீர்கள், உண்மைதான். உங்களுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் உங்கள் நிறைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தீர்க்கமாக என்னால் சொல்ல முடியும், இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே மழையை என் தேவன் கட்டளையிட போகிறார். உன்னுடைய பஞ்ச காலங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னுடைய வேதனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். அல்ல இந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. தோத்திரம். அநேக நாள் சென்று, அநேக வருஷம் சென்று, தோத்திரம், சிலர் 7 வருடமாக இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறவங்க 7 வருஷமா குழந்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனா குழந்தை கிடைக்கல, குழந்தை வரல. பாஸ்டர், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், ஆனா குழந்தை இல்லை. 7 ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரி உண்டு. இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு, மகளே பயப்படாதே, உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். உனக்குரிய அனுக்கிரக வருஷம் இது, உனக்குரிய ஆசீர்வாதமான வருஷம் இது, உனக்குரிய விடுதலையின் வருஷம் இது. அல்லேலூயா. எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், வா, நீ போய் ஆகாபை பார்த்து நீ சொல், உன் தேசத்திலே நான் மழையை கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. தேசத்திலே பார்த்து சொல், நான் மாற்றத்தை உண்டாக்க போகிறேன். என் ஜனங்களை பார்த்து சொல், நான் என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். என் ஜனத்தினுடைய தோத்திரம் சிறையிருப்பு முடிய போகிறது என்று சொல் என்று சொல்லி கர்த்தர் இந்த கால வேளையில என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. தோத்திரம். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிறைய பேர் நீங்க விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிறைய பேருக்குள்ள இருக்கிறதான அசுத்தாவிகள் வெளியே வரதை நீங்க பாப்பீங்க. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேன்சர் வியாதி அசைந்து வெளியே வருகிறத பாப்பீங்க. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்க குடும்பங்களுக்குள்ள எத்தனையோ ஆண்டுகளாக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறுகிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, தோத்திரம், உங்களுடைய சீசன் வந்துருச்சு. உங்க சீசன் வந்துருச்சு. Your season is on the way. Hallelujah. Your season, ஸ்தோத்திரம், உங்க சீசன் இப்போ ஆரம்பிக்கிறது. உங்களுடைய காலம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது அங்கே நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே எலியா போய் அங்கே ஆகாபுக்கு முன்பதாக தன்னை காண்பிப்பதற்கு முன்பதாக ஒபதியா என்று சொல்லக்கூடியதான மனுஷன் இடத்துல போய் நிற்கிறார். தோத்திரம், நான் வந்திருக்கிறேன் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த ஒபதியா சொல்றார், நான் போய் எப்படி அங்க சொல்ல முடியும்? ஏன்னா உண்மைதான், அவர் தேடாத ராஜ்யம் கிடையாது. எல்லா இடத்துலையும் தேடினார். எல்லாரும் சத்தியம் பண்ணின பின்புதான் அவங்கள போக விட்டார் அந்த ஆகாப். இப்போ நான் போய் சொல்லி ஒருவேளை உம்முடைய தேவன் கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டா நான் என்ன செய்வது என்று அவர் கலங்கி நிற்கும் பொழுது எலியா சொல்றார், இல்ல இல்ல, நீ போய் சொல், நான் வந்திருக்கிறேன் என்று சொல். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நிறைய நேரம் பல விதங்கள்ல ஸ்தோத்திரம் தேசத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். விசுவாசிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, ஸ்தோத்திரம், 3 விதமான ஜனங்களை சொல்ல முடியும். ஒன்று, ஸ்தோத்திரம், அந்த ஆகாபினுடைய மனைவி எசபேலினாலே வெட்டப்பட்டு மரித்தவர்கள் ஒரு பக்கம்.
இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் இந்த ஒபதியாவினாலே காப்பாற்றப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள். ஆனால் ஒருவனுக்கு மாத்திரம் தைரியம் இருந்தது. அவன் நேராக முன்பு போய் நின்று ஆகாபுக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணக்கூடியதான இடத்துல கர்த்தர் நிறுத்தினார். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை அனுபவித்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அவர்கள் தேவனுக்காக சாட்சியாக மரித்தவர்கள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிலர் தங்களுக்கு இருந்ததான இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தங்களுடைய பாதுகாப்புக்குள்ள வைத்துக் கொண்டவர்கள் உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் அவர்களை விரும்பவில்லை. இன்றைக்கு விசுவாசத்தோடு எப்படியாவது ஸ்தோத்திரம் ஆகாபுக்கு பின்பதாக இருக்கிற வல்லமையை உடைக்கிற ஒரு தேவ ஜனம், இல்லை என்று சொன்னால் எலியாவின் ஆவியை உடைய ஒரு ஜனத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த காலை வேளையில என்னுடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த எலியாவாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? ஸ்தோத்திரம். பிரச்சனையை அனுபவித்து சாகிறவர்கள் இருக்கலாம், பிரச்சனைகள்ல தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறவர்கள், பிரச்சனையை சேலஞ்ச் பண்ணுகிறவர்கள், அல்லேலூயா, இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் என் கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா பிரச்சனையை சேலஞ்ச் பண்ற அபிஷேகத்தை கர்த்தர் சிலருக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல, பிரச்சனைக்கு முன்பதாக நிற்கிறவர்கள். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன பையன் அவனுடைய தங்கச்சியோடு அந்த இரவு நேரத்தில் அந்த ரோட்டில் அந்த தம்பி வருகிறான். அவன் சின்ன பையன், அவங்க அக்கா கொஞ்சம் பெரிய பாப்பா, ரெண்டு பேரும் வராங்க. அப்படி வருகிறதான சமயத்தில் திடீரென்று சொல்லி நாய்கள் அந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்கிறது. நாய்கள் அப்படியே சூழ்ந்து கொள்கிறது, வேகமாக அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. உடனே அந்த பிள்ளை பார்த்து பயந்து ஓடி விடுகிறாள். ஆனால் இந்த குட்டி தம்பி என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஓடல, அந்த நாய்க்கு எதிர்த்து நிற்கிறான். அந்த நாய்களால அவனை தொட முடியல. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு அநேக பிசாசுகள், அநேக பிசாசினுடைய வல்லமைகள், ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம். நீங்க நிறைய நேரம் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால தான் உங்களை பிசாசு துரத்தி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உங்களுக்குள்ள அந்த எலியாவின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். மறைந்திருந்த நாட்கள்ல பிரதர் சிஸ்டர், நீங்க இத்தனை நாட்கள் ஒளிந்திருந்தீங்க, மறைந்திருந்தீங்க, தேவன் உங்களை பராமரித்துக் கொண்டிருந்தார், உண்மைதான். ஆனால் இப்பொழுது நீங்கள் வெளிப்படுகிற காலம் இது. அல்லேலூயா. அந்த பிசாசுக்கு விரோதமாக வெளிப்படுகிற காலம் இது, அந்த மனிதர்களுக்கு விரோதமாக வெளிப்படுகிற காலம் இது. நீங்கள் எழுப்பி நிற்கும் பொழுது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, யாரோ ஒருவர் வந்து உங்களை விடுதலை செய்ய போறதில்லை, நீங்கள் தான் உங்களை விடுதலை செய்ய போகிறீர்கள். யாரோ வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறதில்லை, நீங்கள் தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறீர்கள். யாரோ வந்து சில காரியங்களை உங்களுக்கு செய்ய போறதில்லை, நீங்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரம், அவர் கிரியை செய்கிறதை விரும்பினாலும் அவர் யார் மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால் உங்க மூலமாகவோ என் மூலமாகவோ கிரியை செய்ய விரும்புகிறார். என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? அல்லேலூயா. நல்ல கைகள் அசைச்சு ஆமென் சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் உயிரோடு இருக்கிறதை உங்கள் மூலமாய் தான் காண்பிக்க விரும்புகிறார். அவர் ஜீவிக்கிறேன் என்பதை உங்கள் மூலமாய் தான் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இறங்கி வரப்போ தைரியமா தோத்திரம். தேவன் சொல்லும் பொழுது, தேவன் பேசும் பொழுது யாருக்கு முன்பதாக நிற்க வேண்டுமோ, யாருக்கு முன்பதாக தைரியமாய் நிற்க வேண்டுமோ அங்கே நிற்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சிலருடைய ஆவியை எழுப்புகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சில சோர்ந்து போய் இருந்தீங்க, இப்போ நீங்க எழுந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பலவீனத்தோடு கூட உட்கார்ந்து இருந்தீங்க, இப்போ நீங்க எழுந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தைரியமாக 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். படகுல 12 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தைரியம் இருந்தது, தண்ணீர்ல இறங்கி நடக்கக்கூடிய தைரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ள வந்தாலும் 2 பேருக்கு தைரியம் இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே அவனை எழுப்பி விடக்கூடிய தைரியம், அது பேதுருவுக்கும் யோவானுக்கும் இருந்த அந்த தைரியம்.
நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரட்டும். அல்லேலூயா. நீங்க இந்த காலை வேளையில எவ்வளவு தூரத்துக்கு எழும்புறீங்களோ, அல்லேலூயா, எவ்வளவு தூரத்துக்கு எழும்புறீங்களோ, சகோதரா தோத்திரம், போதும் நீ சோர்ந்து போய் கிடந்தது, சகோதரி போதும் நீ சோர்ந்து போய் கிடந்தது, எழும்பு எழும்பு. எலியாவினுடைய அபிஷேகம் உன் மேல இந்த கால வேளையில இறங்கி வருகிறத நீ பாப்ப. You will see the spirit of Elijah. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரியா? இப்போ அங்க என்ன நடந்தது? ஸ்தோத்திரம், ஆகாபை கூப்பிடுகிறார்கள், ஆகாப் இடத்துல பேசுகிறார்கள். ஆகாப் முன்னாடி ஸ்தோத்திரம் சில கான்வர்சேஷன் நடக்குது. நான் அதெல்லாம் பேச விரும்பல, என்னுடைய விஷயத்துக்கு நான் வர விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், அங்க பலிபீடம், பலி செலுத்தப்படுகிறது. நான் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம், முதல்ல நான் ஒரு காரியத்தை சொன்னேன். தேவன் உனக்கு மலையை கட்டளையிடுகிற காலம் என்று சொன்னேன். அதே நேரத்தில் இப்போ நீ தேவனுக்காக பலியிடுகிற காலத்தில் நீ வந்திருக்கிறன்றதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. You have to submit yourselves. அல்லேலூயா. உன்னை ஆண்டவருக்கு முன்பதாக பலியாக நீ கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு நீங்க பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமா இல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஸ்தோத்திரம், we are not ready to surrender ourselves. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அற்புதங்கள் வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா, இது அனுக்கிரக காலம் தான், இது கர்த்தர் உனக்கு மழை பெய்ய பண்ணுகிற காலம் தான். ஆனால் அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஊழியத்தில் ஏதாவது நடக்கணும்னு ஆசை, ஏதாவது செய்யணும்னு ஆசை. ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு 100% எத்தனை பேர் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று கேட்டால் அதனுடைய அந்த அளவு குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் கண்ணீரோடு நின்று என் பிள்ளை தன்னை எப்பொழுது எனக்கு முன்பதாக அர்ப்பணிக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தங்களுக்கு பிரியமானதை அர்ப்பணிப்பதற்கு, தங்களுக்கு விருப்பமானதை அர்ப்பணிப்பதற்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தனக்கு எது ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறதோ அதை அர்ப்பணிப்பதற்கு. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு நீ உன் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறனா, இன்னைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்துல உன் பிள்ளைய வைக்கப்பார். உன்னுடைய பணங்களை நீ ரொம்ப நேசிக்கிறனா, இன்னைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்துல உன்னுடைய பணங்களை வைக்கப்பார். உன் வேலையை பலிபீடத்தில் வைக்கப்பார். அல்லேலூயா. நாங்க ஸ்தோத்திரம், இந்த காலங்களில் நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய ஜீவனை உமக்கா எழுதி கொடுத்துட்டேன்னு பாடின ஆட்கள்லாம் உண்டு. ஆனா இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை, அதை தவிர வேற ஒரு நாள் அப்படின்னா முடியாது அப்படின்னு நிக்கிற நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம். நிறைய பேரை நாங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இல்ல, எந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். திங்கட்கிழமை முந்தியெல்லாம் ஒரு நாள் தான் ஆராதனை, இப்போ வாரத்தில் 4 நாள் ஆராதனை இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆராதனைக்கு உன்னை அர்ப்பணித்து விடு. ஸ்தோத்திரம், உன்னை அந்த பலிபீடத்தில் வைத்து விடு. எனக்கு தெரியாது இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் பலிபீடத்தில் உங்களை வைக்கிறீங்களோ உங்க பலியை பட்சிக்க பரலோகம் திறக்கப்படுகிறதையும் பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறதையும் ஸ்தோத்திரம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகிறதையும் நீங்க பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. யாருக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில என் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். உங்களை ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை அர்ப்பணிக்க வைக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய அனுக்கிரக காலம் தான், உனக்கு மழை பெய்யக்கூடிய காலம் தான், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் தான். ஆனால் இந்த காலத்தில் நீ செய்ய வேண்டியது அந்த பலிபீடத்தில் உன்னை வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம், நீ செய்ய வேண்டியது அந்த பலிபீடத்தில் உன்னை படைத்து விட வேண்டும். அல்லேலூயா. உன் அடையாளம் தெரியாமல், ஸ்தோத்திரம், என்னுடைய பெயர் பாஸ்டர், எனக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு பாஸ்டர், எனக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் தூக்கி வீசிட்டு, இல்ல 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 இல்ல, ஸ்தோத்திரம், அதெல்லாம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிடுறேன். அதெல்லாம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிடுறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. I simply lay down myself in the presence of God. ஆண்டவர் எதை வேணாலும் எனக்கு செய்யட்டும், நான் ஆண்டவருடைய பாதத்தில் என்னை போட்டுறேன். அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ செய்யட்டும். அல்லேலூயா. அவர் நீ ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கட்டும்.
ஸ்தோத்திரம். அவர் என்னை உயர்த்தினால் உயர்த்தட்டும், எனக்கு ஒரு வேற வேலை கொடுத்தால் கொடுக்கட்டும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு அவர் ஆசீர்வதிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, என்னை அவருடைய பலிபீடத்தில் வைத்து விடுகிறேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நீங்க ஆண்டவருடைய பலிபீடத்தில் உங்களை வைக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. You will see the heavens being opened. உன்னுடைய பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத நீ பார்ப்ப. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையிலேயே நிறைய வீடுகளுக்குள்ள திறக்கப்பட்ட வாசல, திறக்கப்பட்ட பரலோக கதவுகளை நீங்க பார்க்குறீங்க. அந்த பரலோகத்தில் அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. சில வீடுகளுக்குள்ள நீங்க லிட்டரலா தேவ தூதர்களை பார்த்து கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் வந்து கொண்டிருக்கிறத பார்ப்பீங்க. உங்க செல்போன்ல சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறத பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னா, நீங்க பலிபீடத்துல உங்களை படைத்திருக்கிறதுனால என் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய இறங்கி வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, அப்படியே நீங்க கீழே அப்படியே வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் மெயினா இங்க பேச வந்த காரியம் எது அப்படின்னா, ஸ்தோத்திரம், நான் மெயினா சொல்ல வந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், 41வது வசனத்துல, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி அனுப்புகிறான். முதல்ல நான் காலத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் மழை பெய்கிற காலத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னார். இப்போ ஸ்தோத்திரம், அந்த மழை பெய்கிற சத்தம், இரைச்சல் இப்போ நடக்க போகுது. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உங்களுடைய சீசன்ல மாத்திரம் அல்ல, உங்களுடைய நேரத்திலேயும் வந்து நிற்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்தோத்திரம், அந்த அற்புதத்தினுடைய அந்த நொடியில நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். நான் இதை ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். Hallelujah. It's not only a season, but also it's your time. It's your time. ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா, அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுது. அப்படின்னா என்ன? இன்னும் சில நொடிகளுக்குள்ள, இன்னும் சில நிமிடங்களுக்குள்ள, இன்னும் சில நாட்களுக்குள்ள, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் கூட இருக்கிறீங்களா? சில நொடிகளுக்குள்ள உன் தலையெழுத்து மாறும். சில நொடிகளுக்குள்ள உன் பஞ்சம் மாறும். சில நொடிகளுக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நேற்று நான் டிராவல் பண்ணி வந்து கொண்டிருக்கும் போது சகோதரி என் கூட பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். அவங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து என்னை கூப்பிட்டிருந்தாங்க. கூப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். பாஸ்டர், என்னுடைய சரீரத்தில் இந்தந்த பலவீனங்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னைக்கு நீங்க அந்த ஒரு நாள் எனக்காக ஜெபித்தீர்களோ, அந்த நிமிஷம் என்னுடைய பிரச்சனை முழுவதும் மாறினது. இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். சில அடையாளங்கள்லாம் சொல்லி, இந்த வியாதி எல்லாம் இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரத்தில் ஒரு சகோதரி கேன்சர் ஓட எனக்கு கால் பண்ணி இருந்தாங்க. ஹீமோதெரபி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இங்க நாகர்கோயில் பக்கத்தில் இருந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. சகோதரி சொன்னாங்க, என்னுடைய சரீரத்தில் இந்த மாதிரி கேன்சர்ல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவர்களுக்கு ஜெபமணி சொன்னேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உண்மைதான், நீங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த வலியெல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. எனக்கு சுகம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஜெபித்த அந்த நொடி பொழுது எனக்கு மாற்றம் ஏற்பட்டது. நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய நேரத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. அந்த இரைச்சலுடைய சத்தம் தான் என் காதலை கேட்கிறது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? ஸ்தோத்திரம். சரியா? அந்த இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்க சொல்ல முடியும், நீ போய் தைரியமா படுத்து தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம் பல நேரம், பார் எரும மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்குது பார். ஸ்தோத்திரம். பார் அங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பார், அது அப்படி இருக்குது பார், இப்படி இருக்குது பார். நம்ம வீட்டில் நம்ம இப்படிதான் பேசி கொண்டிருக்கிறோம். என் மனைவிக்கு என்ன குறித்து அக்கறையா இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன குறித்து அக்கறையா இல்லை, அவங்களுக்கு அது இல்லை, இவங்களுக்கு இது இல்லை.
நம்ம நிறைய அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், நீ போ, நீ தூங்கு, நீ ஃப்ரீயா ரெஸ்ட் எடு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். என்ன அபிஷேகம் தெரியுமா? அந்த பிரச்சனை எல்லாம் உங்க மேல போட்டுக்கிட்டு, அந்த போராட்டத்தை எல்லாம் உங்க மேல போட்டுக்கிட்டு, உங்க வீட்டில் உள்ளவங்கள, உங்க குடும்பத்தில் உள்ளவங்கள, உங்க சபையில் உள்ளவங்கள, பாஸ்டர் சொல்லும்போது அழகா சொன்னாங்க, உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க ஏன் தனியா சுமக்கணும், எங்க மேல போடுங்க, எங்களுக்கு கொடுங்க, எங்க கிட்ட சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் காணிக்கை மாத்திரம் தான் கொடுக்க வேண்டுமா? உங்க பிரச்சனைகளை எங்களிடத்துல கொடுங்கள். அல்லேலூயா. விடுதலை ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு நாங்க ஜெபம் பண்ணும்போது அந்த பிரச்சனை டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போகிறத பார்க்க முடியும். அந்த வலி அப்படியே எங்களுக்குள்ள வந்து வெளியில போகிறத பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி தான் உங்க பிரச்சனை எங்களுக்குள்ள, எங்க மேல நீங்க வைங்க அப்படின்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். உண்மையான ஊழியக்காரர்கள் அப்படிதான் சொல்ல முடியும். நீயே அழுதுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது, நீயே போராடிக்கோன்னு சொல்ல முடியாது, நீயே அழுதுக்கோன்னு சொல்ல முடியாது. உன் பிரச்சனை எங்க கிட்ட கொண்டு வா. ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக, தேவனுக்காக பணி செய்கிறவர்களாக நினைத்து நான் பேசுகிறேன். உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க கிராமத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல முடியுமா, நீ பயப்படாத, நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது விளங்குதா? ஸ்தோத்திரம். உங்களை சொல்லுங்க, என் மேல வச்சிரு அந்த பிரச்சனையை, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து. நீ போய் சாப்பிடு, நீ உபவாசம் எடுக்காது, நீ போய் சாப்பிடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி எழும்பக்கூடிய, பொறுப்பெடுத்து எழும்பக்கூடிய சில ஆட்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வியாதியை நாங்க நீக்கி காட்டுகிறோம், இந்த பலவீனத்தை நாங்க போக்கி காட்டுகிறோம். நான் சில இடங்கள்லாம் சொல்லுவேன், என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, சுகமாகும். ஸ்தோத்திரம். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். காலில் உடைக்கப்பட்ட ஒரு டாக்டர், அவர் ஆக்சிடென்ட் ஆகி கால் ஃபுல்லா நொறுங்கி, அவருடைய மூட்டு ஃபுல்லா நொறுங்கிடுச்சு, நொறுங்கி அப்படியே கிடக்குது. அவரால் நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியாச்சு. அவரும் ஒரு டாக்டர் தான். அவருக்கு சொன்னவங்க சொல்றாங்க, இனி நீ நடக்க முடியாது, உன்னால நடக்க முடியாது, யூ ஹேவ் டு ஹேவ் சம் சப்போர்ட், உனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். அவர் என்னமோ எல்லாம் மாட்டி எல்லாம் வச்சுட்டு வந்திருந்தார். நான் அவர் மேல அதெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவர் மேல கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, உடனடியாக அவருடைய கால்கள் இருக்கிற எலும்பு ரீஅரேஞ்ச் ஆகிறத பார்க்க முடிந்தது. அவர் சுகமானார். அல்லேலூயா. வீடியோ ஆதாரங்கள் உண்டு எங்கள்கிட்ட. ஸ்தோத்திரம். அவர் எழும்பி உடனே நடந்தார், அவர் சுகமானார். நான் சொல்லட்டுமா, எத்தனை பேரால சேலஞ்ச் பண்ண முடியும், செத்து கிடக்கிற ஆளை நான் எழுப்ப போறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வியாதியா கிடக்கிறவங்களை நான் எழுப்ப போறேன், என்னால முடியும், எனக்குள்ள இருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவன், எழும்ப முடியுமா? அப்படி. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், நாங்க பேசிக் கொண்டிருப்பது சாதாரணமானவர்கள் அல்லன்னு எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீ எழும்ப வேண்டிய காலம் இது, நீ எழும்ப வேண்டிய காலம் இது. ஸ்தோத்திரம். ஆகாபை பார்த்து, ராஜாவை பார்த்து நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தேவை. அல்லேலூயா. சில யோசேப்புகளை கர்த்தர் எழுப்ப விரும்புறார். தேசத்துல பஞ்ச காலங்களை தப்புவிப்பதற்கு சில ஆட்களை எழுப்ப விரும்புறார். அதுல சிலர் நீங்களாகவும் இருக்க போகிறீர்கள். நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், பாஸ்டர் நான் வாலிப பையனாச்சே, வாலிப தம்பியாச்சே, என்னையவா? ஆமா பிரதர், ஆமா தம்பி, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த கிருபை, நீ பெரிய இடத்துல கொண்டு போய் உன்னை கர்த்தர் நிறுத்த போற. நீ சொல்ல போற, நீ கவலைப்படாம நீ அமைதியாயிரு, நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. சரியா? இங்க அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அங்கே ஆகாப் சாப்பிட போயிட்டார். இப்போ தீர்க்கதரிசி என்ன பண்றார் அப்படின்னா, ஆகா போஜனமான பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், நீங்க ஏற வேண்டிய சில சிகரம் இருக்கிறது.
ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்க ஏற வேண்டிய சில சிகரம் இருக்கிறது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு சும்மா வாய் சவடால் அல்ல, அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு அந்த அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அதுக்கு தான் ஸ்தோத்திரம். நீங்க சாதாரணமான இடத்துல இருந்தீங்கன்னா அதை செய்ய முடியாது. இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்க மேலே எழும்பணும். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 1000 முழம் நீங்க அளக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த எல்லைகளுக்குள்ள நீங்க போக வேண்டும். தேவனோடு கூட இன்னும் நெருங்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்யணும்னு விரும்பினா, யாருமே செய்ய முடியாத ஜெபத்தை நீ செய்ய பாரு. அல்லேலூயா. யாருமே ஸ்தோத்திரம் எடுக்க முடியாத பொறுப்பை நீ எடுக்கணும்னா, ஸ்தோத்திரம், யாருமே ஸ்தோத்திரம் எடுக்க முடியாத ஜெப பொறுப்பை எடுக்க பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் we are ready to fight in this world, but we are not ready to fight in the presence of God. We are not ready to fight. நாம தேவ சமூகத்துல நின்று யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இல்ல. மனுஷங்க கிட்ட யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். மனுஷங்க கிட்ட தோத்திரம் என்ன கூடிய சொத்தை கூடின்னு கேட்க ரெடியா இருக்கிறோம். என்னுடைய காரியத்தை கூடின்னு கேட்க ரெடியா இருக்கிறோம். But we are not ready to fight in the presence of God. We are not ready to fight in our knees. நம்முடைய முழங்கால்ல நம்மளால யுத்தம் பண்ண முடியல. முழங்கால் யுத்தம். நான் சொல்லட்டுமா? இந்த கடைசி காலத்துல தேவன் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சில சோல்ஜர்ஸ் எதிர்பார்க்கிறார். நான் சொல்லட்டுமா? நாங்க பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு சோல்ஜரா எழுப்ப விரும்புறார். ஒரு யுத்த வீரனா எழுப்ப விரும்புறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யுத்த வீரனா எழுப்பி எங்க கொண்டு போக விரும்புறார்னா, அவருடைய சமூகத்துல, அந்த உன்னத அனுபவத்துல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருடைய கண்கள்லாம் திறக்கப்படும். நீங்க ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. வெறும்னே ஸ்தோத்திரம் ஜெபித்து விட்டு எழும்பி போன நிலைமைகள் அல்ல. இனி பிரச்சனைகள் முடியாமல் நீங்க எழும்ப போறது கிடையாது. ஸ்தோத்திரம். உங்களுடைய யுத்தம் எப்போ முடியும்னா, உங்களுக்கு பதில் வந்த உடனே நீங்க எழும்புவீங்க. அது வரைக்கும் எழும்ப மாட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யுத்த வீரர்களை நீங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர்கள் ஒன்று செத்து விழுவார்கள், இல்லை என்றால் ஜெயித்து நிற்பார்கள். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த யுத்தத்துல, இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நான் செத்தாலும் பரவாயில்லை, ஸ்தோத்திரம், ஆனா நீங்க என்ன சாக விட மாட்டீங்க. இந்த யுத்தத்துல என்னை ஜெயிக்க வைக்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆகாபை பார்த்து சொல்றாரு, நீ போ, நீ போஜனமானம் பண்ணும், நான் போய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. நான் போய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். ஸ்தோத்திரம். சொல்ல முடியும், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் எவ்வளவு ஸ்தோத்திரம் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியதான அந்த காரியங்கள், ஸ்தோத்திரம், அதை மாற்றுவதற்கு உங்களால முடியும். உங்க ஜெபத்தினால முடியும். உங்களால முடியும். என்னால் முடியும். அது ஸ்தோத்திரம். உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இராது அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். சொல்றாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்துக்குள்ள எதையுமே உன்னால செய்ய முடியும். எதையுமே உன்னால செய்ய முடியும். எதையுமே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இனி இராது. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கணவரையோ உங்க மனைவியோ பார்த்து சொல்லுங்க, உன்னால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இராது. சொல்லுங்க, நெஞ்சில தட்டி சொல்லுங்க, என்னால செய்ய முடியாத காரியம் எதுவும் இராது. அல்லேலூயா. நான் தோத்து போனவன் தான், நான் பஞ்சத்தில் அடிபட்டவன் தான், நான் வேதனையோடு இருந்தவன் தான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் எலியா கூட அந்தந்த காலத்தினுடைய தேவைகளை மாத்திரம் சந்தித்து வந்தவன் தான், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு அந்த பஞ்சத்தை நிறுத்துவதற்கு கர்த்தர் அவனை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் ஏறி போகிறான். அவன் மேலே ஏறி போகிறான். ஸ்தோத்திரம். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். போய் முழங்கால் போட்டு அங்கே தரையிலே பணிந்து முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, ஸ்தோத்திரம், அவன் ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்டைலா உட்கார்ந்து அவன் ஜெபிக்கலங்க, அவன் வலிக்கிற மாதிரி ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் நாங்க இந்த நெடு உபவாசங்கள்லாம் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கும்.
ஏண்டா அப்படின்னு இருக்கும். ஏன் உபவாசம் எடுக்கணும்னு இருக்கும். சில நேரம் இந்த உபவாசத்தோடு வந்து நின்று பேசும்போது அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துரும் போல தெரியும். ஏன் அப்படின்னு இருக்கும். ஆனா உள்ள ஒரு வைராக்கியம் பேசும். யாரும் செய்யாததை நீ செய்யணும்னா உன் சரீரம் வலிக்க வேண்டும். நீ உன்னை அப்படி அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் போதிக்கிறாங்க, நீ சும்மா ஜெபம் பண்ணா போதும் எல்லாம் கிடைச்சிரும், நீ சும்மா அப்படி நின்னா எல்லாம் கிடைச்சிரும். ஸ்தோத்திரம். உழைக்காமல் இருந்தால் எல்லாம் கிடைச்சிரும். இல்ல இல்ல இல்ல, ஸ்தோத்திரம். நீ உலகத்துல உழைக்கலனா கூட ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல நீ உன்னுடைய முழங்கால் பணிந்து, தரையிலே பணிந்து, முகமுன் முழங்கால பட நீ குனிந்து நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நாங்க ஜெபிக்காமையா பாஸ்டர் இருக்கிறோம்? நாங்க ஜெபிக்கிறோமே, உண்மைதானே, நாங்க நல்லா ஜெபிக்கிறோமே, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோமே. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். we are praying but we are praying without faith. விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்லிட்டு, நிறைய பேர் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் குழப்பிக்குவாங்க. நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும், ஸ்தோத்திரம், விசுவாசம் இருக்காது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நம்பிக்கை வைத்து இருக்காங்க, நிறைய நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது வரும் என்று நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நான் அழைக்கிறவர். ஸ்தோத்திரம். அது இருக்காது, ஆனா இருக்கிறது போல நான் கிரியை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? சில நேரம் ஒண்ணுமே நடக்காது, நீ ஜெபிக்கும் போது ஒரு காரியம் அசையாது, அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். சில நேரம் நாங்க சில ஆட்களுக்கு ஜெபிக்கும் போது சில ஆடி விழுவாங்க கீழே, சிலர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. சில நேரம் நம்மளும் சோர்ந்து போயிடும், என்னடா கை வச்சோம் ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே. ஆனா பார்த்தா அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும். உன் பார்வையில நடந்திருக்காது, ஆனா பின்னாடி காரியம் நடந்திருக்கும். நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், உங்களுடைய விசுவாசத்தை இப்ப நீங்க தட்டி எழுப்ப வேண்டும். உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பு. ஸ்தோத்திரம். நல்லா ஜெபிக்கிற உண்மைதான், பல மணி நேரம் ஜெபிக்கிற உண்மைதான். ஸ்தோத்திரம். ஆனால் உன் ஜெபத்தில் தேவையான அந்த கடுகு அளவு விசுவாசம். ஸ்தோத்திரம். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், எதிர்பார்க்கிற விசுவாசம். அல்லேலூயா. 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்க வேண்டியது இருந்தது. He has to wait. Nothing happened. 25 வருஷம் ஒன்றும் நடக்கல. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு தந்துருவேன், உனக்கு நான் தந்துருவேன், உனக்கு நான் தந்துருவேன். ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, அதான் உண்மை. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, அதான் உண்மை. ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்கும்னு தெரியலையே. ஸ்தோத்திரம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா. அவன் அறிக்கையிட்டு விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லுகிறார். நான் சொல்லட்டுமா, எத்தனை பேர் நீங்க உங்க விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. பேச்சில வல்லவர்களா இருக்கிறோம், மற்ற நிறைய காரியத்துல வல்லவர்களா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசத்திலே வல்லவர்கள். ஸ்தோத்திரம். இந்த எலியா தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு ஜெபித்தது மாத்திரம் அல்ல, he prayed. not only he prayed but he had some faith. அவனுக்கு கொஞ்சம் விசுவாசமும் இருந்தது. தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்னான், போ சமுத்திர முகமாய் பார். அவன் பார்த்துட்டு வந்தவன சொல்றான், ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. நான் சொல்லட்டுமா, நம்ம கூட இருக்கிற நிறைய பேரு காரியம் நடக்கலன்னு உடனே ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒரு காரியமும் நடக்கல. அப்படி சொல்றதுக்கு தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நாங்க சில நேரம் சில ஆட்கள்கிட்ட கேட்போம், ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். ஸ்தோத்திரம். ஒரு அம்மா என்கிட்ட வந்திருந்தாங்க, அவங்க பிள்ளை சாப்பிடாம இருக்குது அப்படின்னு ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. சரி ஜெபித்தோம், சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நான் திருப்பி அந்த அம்மாட்ட கேட்டேன், உங்க பிள்ளைகள் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர்,
ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல, ஒரு காரியமும் நடக்கல. நான் திருப்பி கேட்டேன், முதல்ல இருந்து கேட்டேன், நீங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? இந்த காரியத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். இப்போ என்னெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, முந்தி சாப்பிடவே சாப்பிடாது, இப்போ என் பையன் வந்து 3 இட்லி சாப்பிட்றான். அல்லேலூயா. சாப்பிடாம இருந்தவன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறான். இது அற்புதமா இல்லையா? அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஒரு அற்புதமே நடக்கலையே. ஸ்தோத்திரம். அம்மா சொல்லுது, நான் போய் டாக்டர்கிட்ட காமிக்க போகிறேன். 3 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறையா சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தான் சாப்பிடணும். சாப்பாட்டுக்கு வந்து ஒரு அளவு இருக்குது. நம்ம நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு நிறையா அப்படி வளர்த்துருவோம் உடம்பெல்லாம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், கொஞ்சமாக சாப்பிடணும். இந்த அம்மாவுக்கு 30 இட்லி சாப்பிட்டா தான் சந்தோஷம் போல இருக்குது, எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். சின்ன பையன், குட்டி பையன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் we are not ready to testify what God has done. நமக்கு ஆண்டவர் எதை செய்திருக்கிறாரோ அதை சொல்றதுக்கு ரெடியா இல்லை. நடக்கல நடக்கல நடக்கலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்போம். நான் சொல்லட்டுமா, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க. மற்றவங்க உங்களுடைய விசுவாசத்தை பாதிக்கிற மாதிரி காரியம் வந்துச்சுன்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா தோத்திரம், கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி, ஒரு தேவன், ஒரு வல்லமை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே சில காரியங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்காதீங்க, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் போய் பார்க்கறான் 7 டைம். இவன் சொல்ல, எலியா சொல்ற, 7 டைம் போய் பாரு. ஒரு டைம் பத்தாது, 7 டைம் போய் பாரு. 7 டைம்ஸ். 7வது முறை அவன் போய் பார்க்கும் பொழுது கையளவு மேகம் வருகிறது. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் எது வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த காரியம் நடந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜெபம் அவசியம். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, தோத்திரம், நான் ஜெபத்தை நிறுத்த போறதில்ல. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கிற வரைக்கும் என் ஜெபத்தை நிறுத்த போறதில்ல. எனக்கு குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் ஜெபத்தை நிறுத்த போறதில்ல. என் கடன் பிரச்சனை மாறுற வரைக்கும் என் ஜெபத்தை நான் நிறுத்த போறதில்ல. I am not going to stop. என் முழங்கால இருந்து நான் எழும்ப போறதில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வைராக்கியமாக, நான் சொல்லட்டுமா, என் ஆண்டவர் மலையை உண்டாக்குகிறவர். எப்படி உண்டாக்குகிறவர்? ஸ்தோத்திரம். உன்னை கொண்டு உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் இருக்கிறார் என்பதை உன் மூலமாய் தான் நிரூபிக்க விரும்புகிறார். உன் ஜெபத்தின் மூலமாய் தான் நிரூபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க மூலமா கொஞ்சம் கொஞ்சம் அற்புதம் நடக்கலாம், ஆனா உங்க மூலமா பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. நாங்க பார்த்தது கொஞ்சமா இருக்க போகுது. இனி வருகிற நாட்களை விசுவாச மக்கள் செய்ய போகிற அற்புதங்கள் பெரிதா இருக்க போகிறது. நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தினம் சாயங்காலம் நீங்க செய்யணும்னு சொல்லி பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தையில, பிசாசுகளை துரத்துவீர்கள் இல்லையா? அப்படிதானே இருக்கு. அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள், அப்படிதானே இருக்கு. நான் சொல்லட்டுமா, நீங்க பாருங்களேன், எத்தனை பிசாசுகளை துரத்த போறீங்கன்னு பாருங்களேன். எத்தனை அசுத்தாவிகளை துரத்த போறீங்கன்னு பாருங்களேன். நான் சொல்லட்டுமா, நிறைய பிசாசு துரத்தப்பட்டாலே வியாதி போயிடும். நிறைய வியாதிக்கு பின்னாடி பிசாசு தான் உட்கார்ந்து இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு வியாதி வியாதி வியாதின்னு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. வியாதி வியாதின்னு மாத்திரையை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்காது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாரு. ஸ்தோத்திரம். ஒரு போதகருக்கு நான் ஜெபிக்க நேரிட்டது. அவரை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஹார்ட்ல பிளாக், ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. அவருக்கான ஒரு சந்தேகம், எனக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் யாராவது ஒருத்தங்க எனக்கு ஜெபம் பண்ணாங்கன்னா எனக்கு சரியாயிரும் அப்படின்னு விசுவாசத்தோடு என்கிட்ட வந்தாங்க. போராடி வந்து சேர்ந்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவருக்குள்ள இருக்கிற சில செய்வனை போராட்டங்கள் வெளியில வந்தது. செய்வனை போராட்டங்கள் வெளியில வந்துச்சு. போராட்டங்கள்லாம் வெளியில வந்து அவர் விடுதலை ஆகி அவர் போறார். போய் செக் பண்றார். திருப்பி செக் பண்ணும்போது அந்த பிளாக் இருந்த இடம் தெரியல. கம்ப்ளீட்டா சுகமாயிட்டார். கம்ப்ளீட்டா சுகமாயிட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சுகமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு பாஸ்டர் சாகுற நிலைமை. He was on the deathbed.
அவங்க மக எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் என் அப்பாவுக்கு நீங்க ஜெபம் பண்ண முடியுமா, ஹீஸ் இன் தி டெத் பெட் அப்படின்னு சொன்னாங்க. சாக போறாரு பாஸ்டர். நான் போன்ல தான் அவருக்கு ஜெபிக்கிறேன். சொன்னேன், பாஸ்டர் உங்களை பார்த்தவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க சீக்கிரம் செத்துருவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க. அது மாத்திரமல்ல, உங்களை பார்த்த தீர்க்கதரிசிகள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை எழுப்ப போறேன்னு சொல்றாரு. கர்த்தர் அவர் எழுப்பினார், அவரை சுகமாக்கினார். இன்று வரைக்கும் ஒரு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. செத்துருந்தானே இன்னைக்கு 7-8 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, உன் ஜெபத்தினால சில விசுவாசத்தினால சில அசைவுகளை கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரிய மாற்றங்கள் வந்துவிடும். ஊழியங்கள் கட்டப்படும். ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். சொல்றமா, சின்ன சின்ன சாட்சிகள், ஏகப்பட்ட சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். ஏகப்பட்ட சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். ஏகப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்க. இன்னைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். உன் ஜெபத்தை நிறுத்திராத. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்திராத. நான் சொல்ல வந்தது, ஏன் மூலமா அற்புதங்களை செய்ததல்ல, இனி வருகிற நாட்கள்ல உங்க மூலமாய் அற்புதங்கள், உங்க மூலமாய் அற்புதங்கள். பல ஆராதனை நடத்தியும் இடம் போதாதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலை உங்க சபையில கர்த்தர் கொண்டு வர விரும்புறார். அது எப்படி நடக்கும்? உங்க மூலமா தான். அல்லேலூயா. God is going to use you as an Elijah and he is going to shake the nations. ஆண்டவர் தேசத்தை அசைக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொன்னேன், உனக்கு உன்னுடைய நாட்கள் வந்திருக்கிறது என்று சொன்னேன். உன்னுடைய சீசன் வந்திருக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது, உன்னை அர்ப்பணிக்கிற காலம் என்று சொன்னேன். மூன்றாவது, உன்னை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற காலம் இது. This is the time that God is going to use you in a mighty way. Hallelujah. முதல்ல நீங்க மற்றவங்களை விடுதலை ஆக்கணும்னா நீங்க விடுதலை ஆக வேண்டும். You have to be delivered. நீ விடுதலை ஆக வேண்டும். நீ விடுவிக்கப்பட்டால் நீ மற்றவர்களை விடுவிக்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஜெபங்கள் வைத்திருக்கிறாங்க, விடுதலை சம்பந்தமாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க வரும்போது விடுதலை உங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க உங்க சீசனுக்குள்ள கால் வைக்க, உங்களை அர்ப்பணிக்க கூடியதான அந்த நேரத்துக்குள்ள வருவதற்கு? தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படக்கூடிய இடத்துல, அதாவது ஸ்தோத்திரம், எங்கேயோ இருந்து அந்த மழை பெஞ்சிரல, எலியாவின் மூலம் மழை பெய்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு மேஜிக் அல்ல. எலியாவினுடைய ஜெபம் தேவனுடைய வல்லமை. எலியா ஜெபிக்கும் பொழுது, எலியா விசுவாசிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்கிறார். நான் சொல்லட்டுமா, இந்த காலை வேளையில யாரெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ, உங்களுடைய நம்பிக்கையில, உங்களுடைய ஜெபத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன், மகாதேவன், மகா பெரிய தேவன் உனக்காக சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர் சொல்லிட்டு போகிறார், ஸ்தோத்திரம், நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்றார். பிசாசுகளை துரத்துங்கன்னு சொல்றார். சுகமாக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறார். ஸ்தோத்திரம். யோவான்ல நீங்க வாசிச்சீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வைப்பதற்கு தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நிற்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பீங்கனாலும் உங்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. நான் திரும்ப சொல்றேன், இட்ஸ் யுவர் சீசன். உங்க நாட்கள் வந்துருச்சு. பஞ்ச காலம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் மழை உண்டாக்க போகிற காலம் இது. இட்ஸ் a promised time. God's promise is going to be
fulfilled in your life. உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் வரப்போகிறது. நிறைவேறுகிற காலம் வரப்போகிறதுனாலே ஸ்தோத்திரம் நீ பலியிடுகிற காலம் என்பதையும் மறந்து விடாதே. ஸ்தோத்திரம் பலியிடுகிற காலம் நீ தாண்டும் பொழுது ஸ்தோத்திரம் தேசத்துல இருந்த பஞ்சத்தை நீயே மாற்றி போடுவாய். உன்னை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூட முடியுமா? எல்லாரும் ஜெபிக்க முடியுமா? நல்லா கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி, கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி நீங்க ஜெபிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போ ஆண்டவர் உங்க குடும்பங்களுக்குள்ளே சில அதிசயங்களை செய்ய போகிறார். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ப்ராமிஸ், உங்க ப்ராமிஸ்டு டைம்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க, ப்ராமிஸ்டு சீசனுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் உங்ககிட்ட ஊழியக்காரனை அனுப்பி இருக்கிறார். உங்க ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. உங்களுடைய ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசி சொல்லுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. இட்ஸ் டைம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நல்லா கைகளை உயர்த்தி கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு எதிர்பார்க்க பார்க்கலாம் உங்க சீசன். எத்தனை பேர் ஞாபகப்படுத்த முடியும்? எத்தனை பேர் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்த முடியும்? எத்தனை பேர் ஞாபகப்படுத்த முடியும்? எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்குது அல்லவா? இன்றைக்கு அது நிறைவேறுகிறது. பிரதர் சந்தோஷ், கர்த்தர் உங்களை தொடுகிறார். பிரதர் சந்தோஷ், நீங்க இந்த நேரலையை கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இட்ஸ் your season. It's your season. It's your season. Mary, it's your season. Sister Mary, கர்த்தர் உங்களை தொடுறார். It's your season. ஆண்டவர் சொல்றாரு, ஓ சீசன் சொல்றாரு, ஓ சீசன் சொல்றாரு, ஓ சீசன். உன் வாக்குத்தத்தத்தை நீ பெறக்கூடிய காலம் வந்து விட்டது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், சில நேரம் நம்முடைய பிரச்சனை தான், நம்முடைய குறைவுகள் தான் பிரச்சனையை கொண்டு வருகிறது. நம்முடைய தவறுகள் தான் பிரச்சனை கொண்டு வருது. நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த மனதை அவர் பக்கம் திருப்புவதற்கு தான் பிரச்சனை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னேன். நம்முடைய கவனத்தை திருப்புறதுக்கு தான் சொன்னேன். உங்க கவனத்தை திருப்புறதுக்கு கர்த்தர் பிரச்சனையை அனுமதிச்சார். ஆனா இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யாரும் ஜெபம் பண்ணாங்கன்னு போடல. என் வாக்கின்படி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எத்தனை நாள் சொல்லல. ஆனா இப்ப கர்த்தரை கூப்பிட்டு சொல்றாரு, என் பிள்ளை கஷ்டப்படுறதை நான் விரும்பல, என் பிள்ளை வேதனையோடு இருக்கிறத நான் விரும்பல. நான் உங்களை விடுவிக்க விரும்புகிறேன். நான் மழை கட்டளையிட விரும்புகிறேன். தேசத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறேன். நன்மையை கொடுக்க விரும்புறேன். நல்ல கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி அந்த அபிஷேகத்தை வாங்கிருங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை வாங்கிருங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை வாங்கிருங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை வாங்கிருங்க பார்க்கலாம். இப்போ அந்த கட்டு உடையுது பாருங்க. அந்த வேதனை மாறுது பாருங்க. அந்த போராட்டம் மாறுது பாருங்க. இப்போ 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 நிறைய பேர் நீங்க விடுதலை ஆயிக்கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் நீங்க சுகமாய் கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் இப்போ அந்த போராட்டங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த வேதனைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களோ, ஒரு அக்கினி உங்க மேல இறங்கி வருது. இறங்கி வருது மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களை திரும்பவும் முழங்கால்ல முடக்க வைத்து உங்க மூலமா அந்த மழையை தேசத்துல கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். You are going to be a rainmaker in your family. உன் வீட்டுக்குள்ள நீதான் அந்த மழையை உண்டாக்குற ஆளா இருக்க போற. நீதான் உன் குடும்பத்துக்குள்ள நன்மையை உண்டாக்குற ஆளா இருக்க போற. ஆண்டவரே, யாரெல்லாம் எதிர்பார்த்து நிற்கிறாங்களோ அவங்கள எல்லாம் நீங்க பயன்படுத்திருங்க. அவங்கள எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சிருங்க. இப்ப அவங்கள நிரப்பிருங்க. அவங்கள சுகமாக்கிருங்க. அவங்க கை கால்கள் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். பரிபூரண விடுதலை. யாரெல்லாம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள நடக்க வைங்க. யாரெல்லாம் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்க வைங்க. அவங்க கண்கள் திறக்கப்படுவதாக. பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். ஜெயம் தந்துருங்க. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. உம்முடைய நன்மை உண்டாவதாக.